ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீன் வறுத்ததும் அதுக்கு மேலே தூவுற பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் உளுந்து, கடலைப்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், மிளகு, மல்லி, வறுத்த வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, உப்பு. இப்போ நான் சொன்ன எல்லா பொருளையும் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாவை மட்டும் நான் எண்ணெயில் வறுக்கலை, எல்லாத்தையும் ஒன்றா ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த பதம் அளவுக்கு அரைச்சா போதும், கொஞ்சம் குறன்னு இருக்கணும். மீன் வறுவலுக்கு ஒரு சின்ன பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கணும். அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஒன்றா சேர்த்துக்கலாம். அது கூட வெறும் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனுடைய 2 பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கலாம். மசாலா நல்லா ஊறணும் மீனில். இந்த அளவுக்கு தடவிக்கணும். தடவி ஒரு 15 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சுருக்கணும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நாம் வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வறுத்து எடுத்துக்கணும். 2 பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணி எடுக்கணும். மீன் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இப்போது நம்ம வறுத்த மீனில் நம்ம முதல்ல அரைச்சி வச்சுருந்த அந்த பொடியை மேலே சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான மீன் வறுவல் ரெடி.